வெல்கம் டு மை சேனல். இப்போ நான் கோதுமை மாவு வச்சு ஒரு ஸ்நாக்ஸ் செய்ய போகிறேன். அடுப்பு பற்ற வச்சு கடாய் வச்சு அதில் கோதுமை மாவு போட்டிருக்கேன். அதை ட்ரை ரோஸ்ட் பண்ணணும். நம்ம கொஞ்சம் ஒரு 5 நிமிஷம் ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துடலாம். இங்கே மறுபடியும் அடுப்பு பற்ற வச்சு அதே கடாயில் பனானா வெட்டி போட்டிருக்கேன். அது கூட பால் இந்தளவுக்கு பனானாவை நல்லா இதில் மசிச்சு வச்சுக்கணும். அப்புறம் வறுத்து வச்சுருக்க பவுடரை அதோட மிக்ஸ் பண்ணிக்கணும். இந்த அளவுக்கு வணக்கி எடுத்து அடுப்பு ஆஃப் பண்ணிடணும். இங்கே அடுப்பை தச்சு கடாயை வச்சுருக்கேன். எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன். எண்ணெய் காஞ்சிச்சு. மாவை இந்த மாதிரி நான் உருண்டை பிடிச்சி அச்சு போட்டு எடுத்திருக்கேன். இந்த அளவுக்கு நல்லா வேக விட்டுட்டு எடுக்க வேண்டியதுதான். அவ்வளோதான். இந்த மாதிரி எடுத்துற இங்கே அடுப்பத்தை வச்சு கடாயை வச்சு சர்க்கரை வச்சுருக்கேன். அதில் தண்ணி ஊற்றி ரெண்டு ஏலக்காய், அவ்வளோதான். இது நல்லா கொஞ்சம் கொதிக்கட்டும். அவ்வளோதான். இந்தளவுக்கு கொதிச்சா போதும். கையில் தொட்டு பார்த்தீங்கன்னா சும்மா லைட்டாக தொட பிசு பிசு வர்ற மாதிரி இருக்கணும். அவ்வளோதான். இதை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ அந்த சர்க்கரை பாவை நான் இதில் ஊற்றிட்டேன். இதில் ஒரு 1/4 மணி நேரம் ஊறட்டும். ஊறினதுக்கப்புறம் காட்டணும். அவ்வளோதான், ரெடி ஆயிடுச்சு. எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பார்த்தீங்களா? செமையாக இருக்குது கைஸ். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.